ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து விவோ Y39 5G. நீங்க லாஸ்டா வந்து Y29 5G பார்த்துருப்பீங்க, ஒரு 3 மந்த்துக்கு பிஃபோர் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து Y39 5G இந்த போன்ல வந்து பேட்டரி தான் வந்து ஹைலைட் பண்ணி இந்த போனை வந்து சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த போனோட பட்ஜெட்னு பாத்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு வேரியண்ட்டுமே உங்களுக்கு வந்து 8GB 128, 8GB 256 மொத்தம் 2 வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 17,000 ரூபாய்க்கு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஹை வேரியன்ட் வந்து 19,000 ரூபாய்க்கு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து நம்ம கண்ட்ரில வந்து லான்ச் பண்ணிட்டாங்க, சேல்ஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஃபோன்ல வந்து என்னென்ன ஸ்பெக் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து என்னென்ன டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு இந்த வீடியோ வந்து 1 by 1 எல்லாமே பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விவோ Y39 5G. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த போன்ல டிசைன் பார்த்துடலாம். டிசைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8.3 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 205 கிராம் கொடுத்துருக்காங்க. 205 கொடுத்தது வந்து ரொம்பவே அதிகம் தான் மற்ற போனை கம்பேர் பண்ணும்போது. இப்போ எல்லாருமே வந்து வெயிட்டை கம்மி பண்ணி திக்னஸ் கம்மி பண்ணி விடுறாங்க. மற்ற போனை கம்பேர் பண்ணும்போது இவங்க வெயிட் ஓரளவுக்கு அதிகமா கொடுத்துருக்காங்க, 200 கிராமுக்கு மேல கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் ஃப்ரண்டும் பேக்கும் பிளாஸ்டிக்கால தான் பில்ட் பண்ணிருக்காங்க, அலுமினியம் பில்ட் கிடையாது. நீங்க 17,000 வாங்குற போன் வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிளாஸ்டிக் பில்டு தான் இந்த Y39 பொறுத்த வரைக்கும். ஆனா டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. Y39 நீங்க 5G நீங்க பாத்துருந்தீங்கன்னா டிசைன் சூப்பரா இருக்கு. பேக் சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நான் பேக் சைட்ல உங்களுக்கு போட்டோஸ் போட்டு விடுறேன். டிசைன் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு IP64 ரேட்டிங் கொடுத்துட்றாங்க இந்த போன்ல, டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட். உங்களுக்கு IP68 கொடுத்துருக்கலாம். இந்த பட்ஜெட்டுக்கு எல்லாருமே வந்து IP68 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற போனை கம்பேர் பண்ணும்போது இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு டவுன் கிரேட் தான். உங்களுக்கு எல்சிடி டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, IPS எல்சிடி டிஸ்பிளே. இது ஒரு OLED LED கூட கொடுத்துருக்கலாம் இந்த பட்ஜெட்டுக்கு. IPS எல்சிடி டிஸ்பிளேலாம் ஒரு 12,000 10,000 போன்ல கொடுத்தா ஓகே. ஆனா ஒரு 17,000 19,000 போன்ல IPS எல்சிடி டிஸ்பிளே கொடுக்கறது யாரும் விரும்ப மாட்டாங்க கண்டிப்பா. இந்த போனை பொறுத்த வரைக்கும் 120 Hz ரெஃபரன்ஸ் ரேட் இருக்கு, 1000 nits வந்து பீக் பிரைட்னஸ் இருக்கு. இன்டோர் அவுட்டோர்ல எந்த பிரச்சனையுமே இருக்காது. உங்களுக்கு சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 6.68 inches சைஸ் கொடுத்துருக்காங்க. 720 x 1608 பிக்சல்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. பிபி டென்சிட்டி கூட உங்களுக்கு 264 பிபி டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஸ்காட் கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷனுக்காண்டி இந்த ஸ்காட் கிளாஸ் ப்ரொடக்ஷன் வந்து விவோல தான் கொடுப்பாங்க எப்பவுமே வந்து இந்த ப்ரொடக்ஷனு. நீங்க நார்மல் டிராப் டெஸ்ட்ல எந்த டேமேஜ் ஆகாது. மிலிட்ரி கிரேட் சர்டிபிகேட் இந்த போன்ல கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால வந்து உங்களுக்கு நார்மலா கீழே போட்டீங்கன்னா போன் டேமேஜ் ஆகாம கொஞ்சம் காப்பாத்தி கொடுத்துரும். அந்த அளவுக்கு வந்து மிலிட்ரி கிரேட் சர்டிபிகேட் கொடுத்த ஸ்காட் கிளாஸ் ப்ரொடக்ஷன் இந்த போன்ல இருக்கு. உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லயே Android 15 வந்துருது, FunTouch OS 15 கொடுத்துட்றாங்க. Snapdragon 4 Gen 2 தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே தான். நிறைய பேர் வந்து MediaTek எதிர்பார்ப்பீங்க விவோ ஃபேன்ஸ்லாம். சில பேர் வந்து விவோலே வந்து ஸ்னாப்டிராகனை தேடி வாங்குற கஸ்டமரும் இருக்காங்க. கண்டிப்பா ஸ்னாப்டிராகனை கண்டிப்பா தேடி வாங்குவாங்க. 4nm கொடுத்துருக்காங்க ஸ்னாப்டிராகனை பொறுத்த வரைக்கும். GPUன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு Adreno 613 கொடுத்துருக்காங்க. இது ஒரு கரெக்டான வெர்ஷன் தான். அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரேஜ்னு பாத்தீங்கன்னா 8 128 8 256. உங்களுக்கு 8 128 17,000, 8 256 வந்து உங்களுக்கு 19,000 ரூபாய். உங்களுக்கு கார்டு ஆஃபர் இருக்கு. கண்டிப்பா வந்து கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி வாங்க. 1,500 ரூபாய் கார்டு ஆஃபர் இருக்கு. நீங்க கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா நீங்க 17,000 போன 15,500 வாங்கிக்கலாம். UFS வந்து 2.2 கொடுத்துருக்காங்க. 2.2 வந்து ஓகே தான் இந்த பட்ஜெட்டுக்கு. அடுத்து உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து நல்லாவே லவுடாவே இருக்கு. 3.5 ஜாக் வந்து கிடையாது, 3.5 ஜாக் இந்த போன்ல இல்ல, அது தெரிஞ்சுக்கோங்க. வயர் ஹெட்ஃபோன் போட முடியாது, ப்ளூடூத் தான் யூஸ் பண்ண முடியும். ஒய்ஃபை சப்போர்ட் இந்த போன்ல கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வந்து 5.0 கொடுத்துருக்காங்க. 5.0 வந்து ரொம்ப பழைய வெர்ஷன் தான். 5.4 வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்காங்க பிளாக்ஷிப்ல. நிறைய 30,000 பட்ஜெட்ல கூட 5.2 கொடுத்துருக்கலாம். 5.0 வந்து ரொம்ப ரொம்ப லோ வெர்ஷன் தான் ப்ளூடூத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த பட்ஜெட்டுக்கு. NFC சப்போர்ட் வந்து எந்த போன்லயும் இருக்காத மாதிரி இந்த போன்லயும் இல்ல. இந்த பட்ஜெட்ல இந்த போன்லயும் இருக்காது. அதே மாதிரி இந்த பட்ஜெட்ல இவங்களும் NFC வந்து கொடுக்கல. USB வந்து டைப் சி போட்டு தான் கொடுத்துருக்காங்க. 2.0 தான் எல்லா போன்லயும் இருக்கிற அதே வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு சைடு ஃபிங்கர் பிரிண்ட் தான், இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இந்த போன்ல கிடையாது. அது உங்களுக்கு தெரிஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு சைடு ஃபிங்கர் பிரிண்ட் தான் வரும் இந்த போனை பொறுத்த வரைக்கும். இன்டிஸ்பிளே எல்லா போன்லயும் இருக்கிற மாதிரி சர்க்கிள் டு சர்ச் கொடுத்துருக்காங்க. நீங்க ஏதாவது ஒரு போட்டோ கிளிக் பண்ணி ஏதாவது ட்ரெஸ் உங்களுக்கு கிளிக் பண்ணி சர்க்கிள் டு சர்ச் பண்ணி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பெஷல் ஃபீச்சர் இந்த போன்ல இருக்கு. சின்ன சின்ன AI ஃபீச்சரும் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா ஏஐன்னு மென்ஷன் எதுவுமே பண்ணல அவங்க. ஆனா சின்ன சின்ன AI எரேசர் அந்த மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி சின்ன சின்ன AI எரேசர் வந்து இந்த போன்ல கொடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி தான். விவோ Y39 5G பேட்டரி 6500 mAh பேட்டரி கொடுக்குறோம். 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறோம். சிலிக்கான் கார்பன் பேட்டரி கொடுக்குறோம். எல்லாருமே எதிர்பார்க்குற அதே சிலிக்கான் கார்பன் பேட்டரி நாங்கள் கொடுக்குறோம். இந்த பட்ஜெட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வந்து கொண்டு வந்திருக்காங்க. பேட்டரிக்காண்டி இந்த ஃபோன் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா அந்த போனை வந்து கண்ணை மூடிட்டு நீங்க வாங்கலாம். மற்றபடி கேமராக்காண்டி பாக்குறீங்கன்னா கேமரா ஸ்பெக் ஓரளவுக்கு
நார்மலா தான் இருக்கும். கடைசியா நம்ம கேமராவும் பாத்துரலாம் எப்படி கொடுத்துருக்காங்கட்டு. கேமரான்னு பாத்தீங்கன்னா எல்லா போன்லயும் இருக்கிற மாதிரி பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா வந்து 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. எல்இடி ஃபிளாஷ் உண்டு, HDR சப்போர்ட் உண்டு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1080 13 தான் நீங்க வீடியோ ஷூட் பண்ண முடியும். அதான் ஒரு டவுன் கிரேடு. 17,000 17,000 ரூபாய்க்கு வாங்குவீங்க, இல்லாட்டி அதை விட ஹை ரேஞ்சு 19 ரூபாய்க்கு வாங்குவீங்க ஹை வேரியன்ட். இந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு 1080 13 வந்து ஒரு டவுன் கிரேட் தான். அவன் ஒரு 2K கொடுத்துருக்கலாம் ஒரு ஃப்ரண்ட் கேமரால, இல்ல 4K 13 கொடுத்துட்டு செல்ஃபி கேமரால அவங்க டவுன் கிரேட் பண்ணிருக்கலாம். செல்ஃபி கேமரான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 மெகா பிக்சல் தான் கொடுத்துருப்பாங்க. அதுலயும் நீங்க 1080 13 தான் வீடியோ எடுக்க முடியும். உங்களுக்கு வந்து வீடியோ காண்டி நீங்க பாக்குறீங்கன்னா கண்டிப்பா அந்த போன் வந்து கன்சல்ட் பண்ணாதீங்க, பாக்காதீங்க, வாங்காதீங்க. சரிங்களா? நீங்க கேமுக்காண்டி பாக்குறீங்கன்னா ஒரு நார்மலா விளையாடுற கேமு, பேட்டரி ஹைலைட்டா இருக்கணும், 2 நாள் தாராளமா நிக்கணும்னா கண்டிப்பா அந்த போனை நீங்க ட்ரை பண்ணலாம். பேட்டரி தான் அந்த போனை பொறுத்த வரைக்கும் ஹைலைட். ஸ்னாப் டிராகன் ப்ராசஸருக்கு அது ஒரு ஹைலைட். இந்த போனை பொறுத்த வரைக்கும் இந்த 2 தான் வந்து இம்பார்ட்டன்ட். கேமரா வந்து இம்பார்ட்டன்ட் இல்ல. கேமரா வந்து சும்மா எல்லா போன்லயும் கேமரா கொடுத்துருக்க மாதிரி கொடுத்து வச்சிருப்பாங்க, அவ்வளவு. விவோ பொறுத்த வரைக்கும் விவோ போட்டோ வீடியோகிராஃபி நல்லா இருக்கும். ஆனா இந்த பட்ஜெட்டுக்கு விவோல வந்து சுமாரா தான் இருக்கும். நீங்க 30,000 40,000 மேல வாங்கும் போது விவோல வந்து நல்லா இருக்கும். இந்த 17,000 போன்ல கேமரா வந்து விவோல மற்ற போனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. வீடியோவும் உங்களுக்கு 1080 13 வந்து ரொம்ப ரொம்ப டவுன் கிரேடு. 1080 16 கொடுத்துருந்துருக்கலாம். 2K 4K இல்லையான்னு சொல்லிட்டீங்க. 1080 16 கொடுத்துருந்தா கூட ஓரளவுக்கு ஓகேவா இருந்திருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஸ்பெக் அவ்வளவுதான். இந்தியாவில வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. நம்ம தளபதி மொபைல்ஸ்லயும் அவைலபிள் தான். Y39 5G, Y29 லாஸ்டா பாத்திருப்பீங்க. அது 14,000 ரூபாய்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ரேட்டு. அதுலயும் உங்களுக்கு பேட்டரி ஹைலைட் பண்ணாங்க, IP64 கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி தான் இந்த போன்ல IP64 தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பேட்டரி 6500 mAh பேட்டரி. முக்கியமா இந்த போனை வாங்குறவங்க கண்டிப்பா பேட்டரிக்காண்டி கண்டிப்பா நீங்க வாங்குவீங்க. பேட்டரி தான் ஹைலைட். 6500 mAh பேட்டரினா கண்டிப்பா நிறைய சேல்ஸ் ஆகும். உங்களுக்கு வந்து கடையில நிறைய சேல்ஸ் ஆகும். உங்களுக்கு ஆன்லைன் மார்க்கெட்டோட ஆஃப்லைன் மார்க்கெட்ல ஈஸியா வந்து சேல்ஸ் பண்ணிடுவாங்க. 6500 mAh பேட்டரி அப்படின்னு சொல்லி ஈஸியா சேல்ஸ் பண்ணிடுவாங்க. இவங்க கேமரா ஸ்பெக் பார்க்காம வாங்கிட்டும் போயிடுவாங்க நம்ம கஸ்டமர். கேமரா ஸ்பெக் தெரிஞ்சுட்டு வாங்க. கேமரா ஸ்பெக்ல உங்களுக்கு 2K 4K வீடியோ எடுக்க முடியாது. கேமரா ரொம்ப நார்மலா தான் இருக்கும் இந்த போனை பொறுத்த வரைக்கும். இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.